ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். கூடவே சேர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நெய் வச்சுருந்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலையோ அல்லது பிளாஸ்டிக் கவர்லேயோ வச்சுருந்தா மழை காலத்தில் இந்த மாதிரி ரொம்ப கட்டி பிடிச்சி போயிடும். சம்டைம்ஸ் நாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ரொம்ப கட்டி பிடிச்சி போயிடும். இதை நாம் தக்க சமயத்தில் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக நாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியை அடுப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப கட்டி பிடிச்சி போன இந்த நெய்யில் வச்சுட்டோம் அப்படின்னா அது தானாகவே கரைஞ்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலையோ போட்டு வச்சுருக்கிற நெய்யை நம்ம டைரெக்டாக சூடு பண்ண முடியாது. அதுக்காக நம்ம சப்பாத்தியோ இல்லை தோசையோ போடும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த நெய்யை அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டியை சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம நெய் எடுத்துக்கலாம். சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாம் அந்த கரண்டியை சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பருப்பு உளுந்தெல்லாம் வச்சு அதை கொட்டும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நான் கொஞ்சம் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்ம ரேஷன் கடையில் வாங்கின பருப்பை தனியாக யூஸ் பண்ணாமல் கூடவே கடையிலேருந்து வாங்கின பருப்பை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ரேஷன் கடையில் வாங்கின பருப்பும் வீணாகாமல் இருக்கும். நாம் இந்த பருப்பு வச்சுருக்கிற கவரை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், சென்டர் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிச்சமாக இருக்கிற பருப்பை வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் இந்த மாதிரி கொட்டிக்கலாம். ஆல்ரெடி நான் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு பாதிக்கு வச்சிருக்கிறதால மீதி பாதி பருப்பு தான் கொட்ட போகிறேன். இப்போ நம்ம கொட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த கை வச்சு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் பருப்பு. இப்போ நம்ம பருப்பை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற மிச்சமான பருப்பை எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கின பொருட்களை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா முடிச்சு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள். இதை நாம் முடிச்சு போடாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா பருப்பு அங்கே எங்கே கொட்டி வீணாக போயிடும். ஆனால் இதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த முறை பருப்பு எடுக்கிற வரைக்கும் பருப்பு ரொம்ப சேஃபாக இருக்கும் நமக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பழைய கத்தியோ அல்லது பழைய சிசரோ இருந்ததுன்னா அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். சூடு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ திருப்பி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற சிசர் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதால ரொம்ப கருத்து போய் துருப்பிடிச்சு இருக்குது. ஸோ முதல்ல நாம் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணினதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற பீங்கான் ஜாடியோ அல்லது பீங்கான் கப்போ இந்த மாதிரி கவுத்தி வச்சு எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஷார்ப் ஆகிடும் நமக்கு. இவ்வளவு கருத்து போன துருப்பிடிச்சு போன ஒரு சிசரை கூட நம்மளால் கட் பண்ண வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சாவே போதும். இந்த கத்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டோம். தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு துணியோ அல்லது ஒரு பேப்பரோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அது கட் பண்ணும். இவ்வளவு கருத்து போய் துருப்பிடிச்சு போன ஒரு சிசரை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தூரத்தான் போடுவோம். இல்லை அப்படின்னா வீட்டில் எங்கேயாவது ஓரமாக ஒதுக்கி போடுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா கத்தியை ரொம்ப ஈஸியாக நம்ம வேலை செய்ய வைக்க முடியும். அதே மாதிரி சிசரையுமே நம்ம இந்த மாதிரி வேலை செய்ய வைக்க முடியும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் 3 இட்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நான் காலையில் போடல இட்லி. சாயங்காலம் பார்த்தோம் அப்படின்னா இட்லி மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் வைக்கலாம். அதாவது தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த தண்ணியில் இந்த மாதிரி 2 டைம் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நாள் முன்னாடி செஞ்ச இட்லியாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி மேலே இருந்த அந்த ட்ரைனஸ் எல்லாமே போயிடும். இப்போ நான் 3 இட்லியுமே இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டேன். தண்ணி லைட்டாக வெதன்னு இருக்குது. இப்போ நாம் கையில் பிச்சோம் அப்படின்னா இட்லி சூப்பராக பிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரையாக இருக்கிற பழைய இட்லியை கூட வெந்நீரில் முக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பிச்சு உதிரியாக மாற்ற முடியும். நம்மக்கிட்ட பழைய இட்லி இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்நாக்ஸாக செய்வோம். இல்லை அப்படின்னா இட்லி புட்டு செய்வோம் இல்லைங்களா? அதுக்காக நாம் இந்த மாதிரி உதிரியாக மாற்றுவோம். ஆனால் இட்லியை இந்த மாதிரி உதிரியாக மாற்றுறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதை பிக்கும்போது கையில் ஒட்டும். அது மட்டும் இல்லாமல் உதிரியாக வரவே வராது நமக்கு. இந்த மாதிரி நம்ம தண்ணீரில் முக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கிது பாருங்கள். இதை நம்ம ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி உதிரியாக மாற்றிட்டு
கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இஞ்சி கொஞ்சம் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த இட்லி அதில் எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான இட்லி புட் நம்ம தயார் செய்யலாம். மிச்சமான இட்லியை நாம் எப்போவுமே தூர போடவே கூடாதுங்க. மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு டைம் கிடைக்கும் போது நாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக மாற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இட்லியை எப்படி உதிரி உதிரியாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா பழைய இட்லியை நாம் உதிரி உதிரியாக மாற்றி தான் எல்லா ஸ்நாக்ஸுமே பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற அகல் விளக்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி 5 அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அகல் விளக்கு வேணாலும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாதிரி நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஊற்றிக்கலாம். இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் கேக் மாவு கூட ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 அகல் விளக்குலையுமே இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இட்லி மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா எடுக்கும்போது நமக்கு சுலபமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரட் கட் பண்ணி ஒவ்வொரு பீஸ் நான் இந்த மாதிரி வச்சு விட்டுருக்கிறேன். இதை நாம் இட்லி தட்டில் கூட வச்சு வேக வைக்கலாம். இப்போ நாம் கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே இதை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தண்ணி வச்சுருந்தேன். கடாயில் இருக்கிற தண்ணி நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வைங்க. அதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே வச்சு முடிச்சதுக்கப்புறமா மேலே ஒரு தட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வியர்வை எதுவுமே உள்ளே இறங்காமல் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் ஆவி எதுவுமே வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய தட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்து கிடச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கேக்கை கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கையிலேயே ரொம்ப அழகாக வந்துடுது பாருங்கள். பார்க்குறதுக்கும் மினி இட்லி மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன இட்லியாக இருக்கிறதால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி மண் சட்டியில் வேக வச்சு சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட இருக்கிற நாப்கின் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற பேப்பர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பச்சை தண்ணி தான். அந்த தண்ணியில் ஒரு கிளாஸுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன்லேயோ ஒரு கிளாஸ்லேயோ எடுத்து இந்த மாதிரி அந்த பேட்லேயே ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த பேடில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றும்போது என்ன ஆகும்னா அதுவே எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். வெளியே கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி வராது. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் இதை வச்சு விட்டுருங்க. நம்ம உள்ளே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் எதுவுமே தண்ணியே தெரியாது. உள்ளேயே நமக்கு நல்ல கூலிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் பேக் மாதிரியே இருக்கும். இதை நம்ம ஃபேஸில் கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம கூலிங்காக இருக்கிற ஐஸ் கட்டிகளை நம்ம ஃபேஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வியர்வே வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது ஒரு சிறந்த வலி நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். நம்ம முதுகு வலி வந்தாலோ அல்லது கைவலி வந்தாவோ அல்லது கால் வலி வந்தாவோ எங்கேயாவது திடீர்னு அடிபட்டுனாவோ நாம் இந்த மாதிரி ஐஸ் பேக்கை எடுத்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியும் அந்த நாப்கினே போதுங்க. 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடியாகி கிடச்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.